லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது பொங்கல் தினத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் அனந்தா. அனந்தா சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் ஓடிடியில் ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிடியில் தான் வந்திருக்குது. ஆனால் இது ஆன்மீக படம். ஆன்மீகம், அதுவும் புட்டபர்த்தி சாய்பாபா லீலைகள் பற்றிய படம். அதில் புட்டபர்த்தி சாய்பாபா அப்பப்போ ஸ்கிரீன்ல வராரு. ஆனா அவர் ஒரு 5 பக்தர்களுக்கு அவரு நடத்தின லீலைகளை அவர் 5000 50,000 பக்தர்களுக்கு அவர் பல நல்லது பண்ணாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு 5 பக்தர்களை அதுக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு சுரேஷ் கிருஷ்ணா. அந்த 5 பக்தர்களாகவும் 5 பக்தர்கள்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஃபாரின் டூரு அது இதுன்னு பிசினஸ் மேனா இருக்காரு, ஒருத்தர் கேரளாவில் இருக்கிறாரு, ஒருத்தர் கர்நாடகாவில் இருக்காரு, ஒருத்தர் தமிழ்நாட்டில இருந்து, இப்படி 5 பக்தர்கள். அந்த பக்த கோடிகளுக்கு என்ன, அதுல ஒருத்தர் 2 பேர் லேடிஸ். அதுல ஒருத்தர் சுகாசினி மணிரத்னம், இன்னொருத்தர் பிக் பாஸ் அபிராமி. 2 பேர். பிக் பாஸ் அபிராமி ஒரு பரதநாட்டிய கலைஞர். அவங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கப்போ அவங்க காலில் சின்னதாக ஒரு போட்டிக்கு காம்படிஷனில் கலந்துக்க போயிருக்கப்போ சின்னதாக ஃப்ராக்சர் ஏற்பட அதை விபூதியாலேயே பாபாவை நினச்சிக்கிட்டு அவங்க விபூதியை பூசி க்யூர் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா தலைவாசலையே பொண்ணால் ஆட முடியாதுங்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு ஆடி பரிசை தட்டி செல்றது. அது மாதிரி ஜெகபதி பாபு, அவர் தான் பெரிய பிஸ்னஸ் மேனு. அவர் இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு அதிகமாக சுற்றிட்டு இருக்கிறவர். அவருடைய லைஃப்பில் ஒரு அற்புதத்தை பண்ணுறாரு. அதுவும் ஃப்ளைட் ட்ராவலிங்கில் பக்கத்தில் இருக்க பக்தர் கடவுளை நம்பாமல் இருக்காரு. அவருக்கு கடவுளை நம்ப வைக்க நம்ம ஜெகபதி பாபு பண்ணுற ஒரு காரியம். ஃப்ளைட் இந்த ஏர் பாக்கெட்டில் விழுது. அப்போ கடவுளை அவர் கும்பிடுறாரு. அப்புறம் திருப்பி கடவுள் இல்லைங்கிறாரு. அப்போ ஜெகபதி பாபு சொல்கிற விஷயங்கள். அதுமாரி ஒய்ஜிஎம் பார்த்தீங்கன்னா, ஒய்ஜி மகேந்திரா இந்த படத்தில் ஒரு அருமையான ரோடு. கேரளாவை சேர்ந்தவர். அவருடைய மனைவி ஸ்ரீரஞ்சனி. 2 பேரும் ஆத்மார்த்தமான தம்பதிகளாக இருக்காங்க. ஸ்ரீரஞ்சனியோட சேர்ந்து சாய் பக்தராக வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு போகிறோம், மனைவி திடீர்னு இறந்து போக, என்ன உன்னையே நம்பி இருந்தாலே என் பொண்டாட்டி, அவளை கொண்டு போயிட்டு அப்படி என்ன தனியாக தவிக்க விட்டேன்னு புலம்புறாரு. அவர் எப்படி திருப்பி சாய் பக்தரா திரும்பவும் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் ஒய்ஃபுக்கு பிரெயின் டியூமரு, மூளையில் பெரிய கட்டி, அந்த வழி தெரியாமல் இருக்கதான் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருக்க வச்சதே சாய் தான். எல்லாருக்குமே விதி முடிஞ்சா போய் தானே ஆகணும். அப்படிதான் பக்தியை கடவுள் அனுப்பி வச்சாரு. அவங்க இனியும் கஷ்டப்படக்கூடாது அந்த வழியோட அப்படிங்கிறது. அப்படியா இப்போ ஒய்ஃபுக்கு அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை என்று ஒரு நாளும் வழி நான் சொன்னது இல்லையா, அதுதான் கடவுளோட அற்புதம்னு ஒய்ஜிஎம்க்கு புரிய வைக்கிறது. அதுக்கப்புறம் ஒய்ஜிஎம் புட்டபர்த்தி சாய்பாபாவோட அந்த பெருமைகளை அருமைகளை சொல்றது. வேறு சுகாசினி மணிரத்னம் பையனை சின்ன வயசுல தொலைச்சிட்டு தேடுறது. அந்த பையன் தண்ணியில் விழுந்து அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவன் உயிர் போகிற கண்டிஷன்ல இருக்கிறவன பாபாவே டாக்டர் ரூபத்தில் காவந்து பண்றது, அந்த லீலைகள். அதே மாதிரி தலைவாசல் விஜய் அபிராமியோட அப்பாவா நான் சொன்னேன் இல்லைங்களா, பரதநாட்டிய கலைஞராக வராரு. அவங்களோட அப்பா வராரு. நிழல் ரவி அந்த ஓப்பனிங்கே புட்டபர்த்தியில இவர் வச்சிருக்கிற பெரிய மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையை தான் காமிக்கிறாங்க. அதன் பிறகு புட்டபர்த்தி சாய்பாபா உலகுக்கு என்னென்ன நன்மைகள், இந்த மாதிரி பக்தர்களுக்கு என்னென்ன லீலைகளை புரிஞ்சிருக்கிறாரு, அவங்களோட சுகம் துக்கம் எல்லாத்தையும் கூட எப்படி இருக்கிறாருங்கிறது ரொம்ப அழகா இந்த 5 விதமான கேரக்டர்கள். அதாவது இதுல ஸ்ரீரஞ்சனி, தலைவாசல் விஜயெல்லாம் உப கேரக்டர்லாம் இருக்காங்க. மெயின் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபு, ஒய்ஜி மகேந்திரன், சுகாசினி மணிரத்னம், அது இல்லாமல் பிக் பாஸ் அபிராமி, இது இல்லாமல் இன்னொரு வெள்ளக்காரர் ஜான்ற பேர்ல வர்றாரு. அவருடைய லைஃப்லையும் அவர் சாமி பண்ற அற்புதம், புட்டபர்த்தி சாய்பாபா பண்ற அற்புதம் எல்லாம் ரொம்ப அழகா தொகுத்து வழங்கினதுல சுரேஷ் கிருஷ்ணா பாட்சா தந்த சுரேஷ் கிருஷ்ணாவா இப்படி ஒரு ஆன்மீக படம் அப்படின்ற லெவல்ல இருக்குது. உண்மையாவே அருமையா பண்ணியிருக்கிறாரு. கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான் இந்த படத்துல இணைஞ்சி தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் உண்மையாவே ஆனந்தா ஒரு வித்தியாசமான முயற்சி. இந்த படத்துக்கு பக்கா பலமா இருக்கிறது தேனிசை தென்றல் தேவா. அவருடைய மியூசிக், அவருடைய குரல்ல பாபாவோட அற்புதங்கள் பாடல்கள்லாம் ஸ்கிரீன்ல விரிகிறப்போ அவ்வளோ பிரமாதமா இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் தேவாவும் பக்தி படங்கனால இதுல அப்பாவோட இணைஞ்சி பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அவங்க 2 பேரும் அந்த படத்துல நம்மளை அதே மாதிரி பக்தி படங்கள்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த இடமும் இல்லாம கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்கு. ஆனா இவ்வளவு அற்புதங்கள்லாம் பண்ண மனிதர் புட்டபர்த்தி
போகுது. ஏன்னா நமக்கு ஷிரடி சாய்பாபா பக்தர்கள் வந்து புட்டபர்த்தி சாய்பாபாவை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்மளாம் எல்லா கடவுளையும் கும்பிடுவோம் இல்லைங்களா? நமக்கு வந்து அவருடைய அற்புதங்கள் புதுசா அழகா சொல்லப்பட்டிருக்குது. அந்த விதத்துல இந்த அனந்தா படம் வந்து ரொம்ப அருமையான ஒரு படம். நான் இந்த படத்துக்கு வந்து புட்டபர்த்தி சாய்பாபா இல்ல சாய் அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே, ஏன் அனந்தான்னு புரியாத மாதிரி வச்சிருக்காங்கிறது மட்டும் நமக்கு கேள்விக்குறியா இருந்தது. மற்றபடி இந்த படம் அனந்தா ஆனந்தம், அதுவும் ஆன்மீக ஆனந்தம் தரும் படம் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.